மாதம்பட்டி ரங்கராஜ் vs ஜாய் கிறிசல்டா பஞ்சாயத்து. கிறிசல்டாவின் தாய் கதறல். அவர் சொன்னது இதுவா? பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் சில நாட்களுக்கு முன்பு புகார் அளித்து பெரும் பரபரப்பை கிளப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம்தான் கோலிவுட்டின் முக்கியமான தலைப்புச் செய்திகளில் ஒன்றாக இருக்கிறது. குக்கு படத்தை இயக்கிய ராஜு முருகனின் சகோதரர் சரவணன். இவர் இயக்குனராக அறிமுகமான முதல் திரைப்படம்தான் மெஹந்தி சர்க்கஸ். இதில்தான் மாதம்பட்டி ரங்கராஜ் ஹீரோவாக அறிமுகமானார். அந்த படம் வணிக ரீதியாக பெரிய கவனத்தை ஈர்க்காவிட்டாலும் விமர்சன ரீதியாக பெரும்பாலானவர்களால் கொண்டாடப்பட்டது. அந்த படத்துக்கு முன்னதாகவே ரங்கராஜ் தமிழ்நாட்டில் பிரபலமானவராகவே திகழ்ந்து வந்தார். அதற்கு காரணம் அவர் சமையலில் தனித்துவமாக விளங்கியதுதான். பெரும் பணக்காரர்களின் வீட்டு விசேஷம் முதல் பெரிய பிரபலங்களின் வீட்டு விசேஷங்கள் வரை மாதம்பட்டி ரங்கராஜின் கைப்பக்குவம்தான் மணந்தது. அதன் மூலம் அவருக்கு ஏகப்பட்ட புகழும் செல்வமும் கொட்டி கிடைத்தன. சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானாலும் தொடர்ந்து அவர் நடிப்பதில் ஆர்வம் காட்டவில்லை. மாறாக குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராகவும் பங்கேற்றிருக்கிறார். ரங்கராஜின் வாழ்க்கையும் கெரியரும் சுமூகமாக போய்கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட நிலைமையில் கிறிசல்டா என்பவர் ரங்கராஜுக்கும் தனக்கும் திருமணம் நடந்துவிட்டதாக கூறி புகைப்படங்களை வெளியிட்டார். ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜோ அது குறித்து மௌனம் காத்து வந்தார். அதே சமயம் தனது முதல் மனைவியான ஸ்ருதியுடன் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதை நிறுத்தவில்லை. இந்த சூழ்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்த ஜாய் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கி ஏமாற்றி விட்டதாக புகார் அளித்தார். அவரது இந்த புகார் தமிழ் திரைத்துறையில் மிக பெரும் பஞ்சாயத்தாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் ஜாய் கிறிசல்டாவின் தாய் பேட்டி அளித்ததாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வருகிறது. அந்த தகவலின்படி தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்ததாக கூறப்படும் ஜாய் கிறிசல்டாவின் தாயார், எனது பிள்ளைகளை நான் ஒருபோதும் அடித்து வளர்த்ததே இல்லை. ஆனால் குழந்தையை கலைக்கச் சொல்லி ரங்கராஜ் கிறிசல்டாவை கடுமையாக தாக்கியிருக்கிறார். அதனால் எனது மகளுக்கு காது கேட்காமல் போய்விட்டது. எத்தனையோ நாள் அவரிடம் அடி வாங்கியதை என்னிடம் வந்து மகள் மறைத்து விட்டார் என்றார்.